பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலாவுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவு மிகவும் பலமானதாக இருக்க வேண்டும் என்ற விடயம் மிகவும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் மனிதர்கள் சக மனிதர்களோடு உள்ள உறவையும் மிகவும் பலமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலாவது, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றாரோடு மிகவும் இறுக்கமான தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய உறவை துண்டிக்க கூடாது. நல்ல சுமூகமான உறவு அங்கு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய தாய் வழி தந்தை வழி உறவினர்களோடு இனபந்துக்களோடு தனது உறவை மிகவும் பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை துண்டிக்க கூடாது என்ற விடயம் மிகவும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடயத்தில் நாம் பொடுபோக்காக இருப்பது உண்மையில் ஒரு பெரிய பாவம். இஹ்தல் கபாயிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை பட்டியல் படுத்துகின்ற பொழுது அதிலே இந்த கத்உர் ரஹம் எனப்படக்கூடிய இந்த உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டிப்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்தி. நிச்சயமாக இந்த உறவு ஜனங்கள் இனபந்துக்களுடைய உறவுகளை துண்டித்து நடப்பவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம். அதே போன்று லா யக்பலுல்லாஹு அமல காத்திர் ரஹிம். யார் தனது இனபந்துக்களுடைய உறவுகளை துண்டித்து நடக்கிறாரோ அவருடைய அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். சுவர்க்கத்திலே நுழைய முடியாது, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துன் நிசாவிலே சொன்னான். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய உறவு ஜனங்களுடைய உறவுகளை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். நீங்கள் பரஸ்பரம் பேசிக்கொள்ளுகின்ற அல்லாஹு தாலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று அர்ஹாம் எனப்படக்கூடிய இனபந்துக்களுடைய உறவையும் பயந்து கொள்ளுங்கள் என்று தன்னை பயந்து கொள்ளுதல் என்பதற்கு பக்கத்திலே உறவு ஜனங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி அவர்கள் விடயமாகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பதிலிருந்து இந்த உறவு ஜனங்களுடைய உறவு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள் எனப்படக்கூடிய நயவஞ்சகர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் முதலாவது பூமியிலே விசமம் செய்வார்கள், இரண்டாவது சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்ற விடயங்களை அவர்கள் துண்டித்து நடப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உருவாகும் என்றும் சொல்லுகின்றார். எனவே உலகத்திலே விஷமம் குழப்பம் செய்வது எப்படி அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்படுகிறதோ அதே போன்று உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து நடப்பது என்பதும் மிகவும் பாரதூரமான, அல்லாஹ்வுடைய லஅனத்துக்கு அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இதற்கு அடுத்த பக்கத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், இந்த உறவு ஜனங்களுடைய உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடப்பதனால் எங்களுக்கு நிறைய உலகத்திலும் மறுமையிலும் பாக்கியங்கள் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய வாழ்நாள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அதே நேரம் தன்னுடைய ரிஸ்கிலே விஸ்தீரணம் கிடைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ, அவர் தன்னுடைய உறவுக்காரர்களுடைய உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது ஒரு முக்கியமான விஷயம். சேர்ந்து நடப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல். உலக சமுதாயங்களும் அதனை விரும்புவார்கள். அதனை நாங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். சேர்ந்து நடத்தல் என்றால் என்ன? முதலாவது, அவர்களோடு நாங்கள் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய சுக துக்கங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அவர்கள் நோயாளிகளாக மாறலாம், அவர்கள் ஏழைகளாக மாறலாம், அவர்களுடைய கல்வி நிலையிலே உதவிகள் தேவைப்படலாம். இப்படியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கை கொடுப்பது, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது எப்படி போனாலும். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா துல் குர்பா, அதாவது குடல்வாய் ஜனங்கள் அல்லது நெருக்கமானவர்கள், இவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி சொல்லி இருக்கின்றான். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக அங்கு வலியுறுத்தி இருக்கின்றான். அதனை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டி இருக்கிறது. மாத்திரமல்ல, அரிஷுடைய
அந்த இடத்திலே இந்த இனபந்துத்துவம் என்பது தொங்கிக் கொண்டு அல்லாஹு தாலாவிடத்திலே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறது. யா அல்லாஹ், என்னை யார் சேர்ந்து நடந்தார்களோ நீ அவர்களை நீ சேர்ந்து நடப்பாயாக. யார் என்னை துண்டித்துக் கொண்டார்களோ அவர்களை நீ துண்டிப்பாயாக, அவருடைய உறவுகளை நீ துண்டித்துக் கொள்வாயாக என்று அது வேண்டுகோள் விடுத்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் என்று சஹீஹான ஹதீஸ்களிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர்களோடு நாங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவருடைய சுகதுக்கங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அவர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் தேவைப்படலாம், அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டி வரலாம். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வேறு வேறு அடிப்படைகளில் அவர்களுடைய உறவுகளை நாங்கள் பேண வேண்டி இருக்கலாம். அவற்றையெல்லாம் நாங்கள் பேண வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், சதக்கா கொடுக்கின்ற பொழுது ஏனையவர்களுக்கு கொடுப்பதனை விடவும் உறவினர்களுக்கு நாங்கள் முற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதக்கத்து அலல் மிஸ்கீனி ஸதக்கா. ஒரு மிஸ்கீன், ஏழைக்கு நீங்கள் ஒரு சதக்கா கொடுக்கின்ற பொழுது அது சதக்காவாக மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் லிதிர் ரஹிம், உறவுக்காரர்கள் மிஸ்கீன்களாக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு அந்த சதக்காவை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் மிஸ்கீனுக்கு உதவி செய்தீர்கள் என்ற அந்த நன்மையோடு சேர்த்து உறவுக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்ற அந்த நன்மையும் சேர்ந்து கிடைக்கும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அவர்களுக்கு நிறையவே உதவிகளை செய்ய வேண்டி இருக்கும். அதே போன்று அவர்களை இஃப்தாருக்காக வேண்டி அழைத்து எமது வீடுகளிலே எமது உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் உறவை சேர்ந்து நடப்பவன் என்பவன் சேர்ந்து நடப்பவர்களோடு சேர்ந்து நடப்பவன் மாத்திரமல்ல, யார் உறவுகளை துண்டித்துக் கொள்கிறார்களோ அவர்களோடும் சேர்ந்து நடப்பது தான் உண்மையான சேர்ந்து நடப்பது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இந்த உயர்ந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு உறவுக்காரர்களுடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.